ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 27/6/2025 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 13ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை சுபமுகூர்த்தம், ஹிஜ்ரி வருட பிறப்பு, சமநோக்கு நாள். உலகில் உள்ள அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் வருடப்பிறப்பு நல்வாழ்த்துக்கள். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இந்த 2 நேரத்தையும் நல்ல காரியங்களுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. முக்கியமான காரியம் போய்த்தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னா விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு கண்டிப்பாக போங்க, சக்ஸஸ் ஆகும். இன்றைக்கி உங்கள் குளிகைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குது. சூளம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மிதுன லக்னம் இருப்பு 3 நாழிகை 17 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:55 மணிக்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 2 மணி 6 நிமிடங்கள் வரை துவிதியை, அதன் பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 10 மணி 9 நிமிடங்கள் வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். நாமயோகம் இன்று அதிகாலை 2 மணி 3 நிமிடங்கள் வரை துருவம், அதன் பின்பு வியாக்காதம். கரணம் இன்று அதிகாலை 2:44 மணி வரை பாலவம், அதன் பின்பு பிற்பகல் 2 மணி 6 நிமிடங்கள் வரை கௌலவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:54 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு காலை 10 மணி 9 நிமிடங்கள் வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 10 மணி 9 நிமிடங்கள் வரை கேட்டை, அதன் பின்பு மூலம். இந்த கேட்டை மூலம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது அன்பர்கள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். அதேமாரி அனைத்து ராசி அன்பர்களும் நல்ல கவனிங்க, அனைத்து ராசி அன்பர்களும் புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாள் தரிசனம் பண்ணுறது, நாகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி இன்னைக்கு சுபமுகூர்த்தம். கண்டிப்பாக இல்லற வாழ்க்கையில் இணையும் அனைத்து அன்பர்களுக்கும் ஜோதிட குருஜியின் இனிய ஆசீர்வாதங்கள். அதேமாரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நவ கிரகங்களில் உள்ள களத்திரக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானிற்கு நெய் தீபமேற்றி வழிபாடு செய்ய சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷ ராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் மற்றும் குரு, கடக ராசியில் புதன் மற்றும் சந்திரன், சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது, கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அடி தூள் கிளப்ப போறீங்க. ஏன்னா அற்புதமான ஒரு நாள். சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான். இதில் என்ன விசேஷம்னா, சுகாதிபதி சுகஸ்தானத்திலே இருக்கிறதுனால உங்களோட சுகங்களை இன்னைக்கு அற்புதமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். என்ன அப்படின்னா, உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு சலுகைகள், ஒரு அட்வான்ஸ் கேட்குறது, இல்லை பெர்மிஷன் கேட்குறது, இல்லைன்னா ஒரு 4 நாளைக்கு லீவ் போட்டு ட்ராவல் பண்ணணும், அந்த லீவு கேட்குறது, இதெல்லாம் இன்றைக்கி வச்சுக்கணும், தாராளமாக கிடைக்கும். அதேமாரி தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அற்புதமாக இருக்கும். அந்த தொழில் வியாபாரம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவில் ஒரு உத்வேகமாக அற்புதமாக நடக்கும். அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது இன்றைக்கி உறவினர்களின் வருகையால் சந்தோஷம் காண்பார்கள். கல்வி பயிலும் மாணவ
கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பதற்கு வழிவகை வாய்ப்புகள் உண்டாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசினியர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான ஒரு நாளுங்க. ஏன் அப்படின்னா சகாய அதிபதி சகாயஸ்தானத்திலே இருக்கார். ஆட்சி அற்புதமான ஒரு முன்னேற்றம். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் அதிரடியான லாபத்துடன் அதிரடியாக முன்னேற்றம் காணும். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு நீங்க தொட்ட காரியங்கள்லாம் அற்புதமான ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கல்கண்டு 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதும் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுன ராசினியர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பொருள் வரவு இருக்குங்க. ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலேயே ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். கண்டிப்பாக ஒரு பொருள் வரவு இருக்குது. இன்னைக்கு உத்தியோகத்தில் நீங்கள் நினச்ச காரியங்களை அற்புதமாக சாதிச்சுக்கலாம். தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் கேட்ட அந்த கடன் உதவி, அது வங்கி கடன் உதவியாக இருக்கலாம், இல்லைன்னா தனியார் கடன் உதவியாக இருக்கலாம், ஏதாக இருந்தாலும் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். அதேமாதிரி இன்னைக்கு தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய எண்ணமும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு கணவன் மனைவி உறவு ஜோரா இருக்கிறதுனால ஜாலியாக வெளியில் போயிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க. அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கூடி வரும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்த மகிழ்வார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். இன்னைக்கு மிதுனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? உங்கள் ராசிநாதன் உங்கள் ஜென்மராசிலே இருக்கார். சாதாரணமாக சந்திர பகவான் ஜென்மராசியில் இருந்தால் ஒரு குழப்பத்தை கொடுப்பார்னு சொல்லுவார். சந்தோஷத்தையும் கொடுப்பார், குழப்பத்தையும் கொடுப்பார். ஆனால் இந்த சந்திர பகவான் உங்களுக்கு ராசிநாதன் அப்படிங்கிறனால ஒரு சந்தோஷத்தை தான் கண்டிப்பாக கொடுப்பார். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நன்னா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி மனதை மகிழ்விக்க செய்யும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாந்தனம். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கண்டிப்பாக செலவு இருக்குங்க. அது சுப செலவோ எப்படியோ கண்டிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா அயனசயன போகஸ்தானாதிபதி அயனசயன போகஸ்தானத்திலே இருக்கார். அதனாலே கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு செலவு இருக்குது. புரியுதா? உத்தியோகத்தில் இடமாற்றம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும்.
எதிர்பாராத வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்களின் மூலம் வாழ்க்கை பிரகாசிக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷ வானில் சிறகடித்து பறக்கும் வாய்ப்பு வந்து சேரும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அற்புதமான நாள். எவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில சிக்கி தவித்து கொண்டிருக்க உங்களுக்கு இன்னைக்கு அற்புதமான நாளாக இருக்கும். ஏன் அப்படின்னா லாபாதிபதி லாபஸ்தானத்திலே இருக்கார். ஸோ லாபங்கள் வர்றதுக்கு என்னென்ன வழிவகை உண்டோ எல்லாத்தையும் நீங்கள் இன்னைக்கு முடிச்சுக்கலாம். உத்தியோகத்தில் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். ஏதாவது சலுகைகள் எல்லாமே கிடைக்கும். இன்றைக்கி தொழில் வியாபாரம் கண்டிப்பாக லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் ஓய்ந்து அற்புதமான ஒரு ஒற்றுமை மலரும். நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். அதேபோல் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் மேன்மை அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்கோ. இல்லைன்னா அந்த 2 சாக்லேட்டை பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள் இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பரபரப்பாக இருப்பீங்க. பரபரப்பு பரபரப்பு பரபரப்பு. எவ்வளோ நாள் என்ன பண்ணினீங்களாலும் சில வேலைகள் ஆகலை. அந்த வேலைகள்லாம் இன்றைக்கி டக்குன்னு முடியும். ஏன்னா ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்திலே இருக்கார் சந்திர பகவான். ரொம்ப நாளாக குழப்பத்தில் இருந்தீங்க. சில வேலைகள் நடக்குமா நடக்காதா, பேசலாமா பேச வேண்டாமா, பேசினா முடியுமா முடியாதாங்கிற குழப்பத்தில் இருந்தீங்க. அதுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு தெளிவான விடை கிடைக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் உங்களோட நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவதற்கு என்ன வழி உண்டோ அதை பார்ப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரு பிட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுரிமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாடா மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறைஞ்சதுயா. ஏன்னா சந்திராசிரமம் போயிடுத்துனாலே ரொம்ப அற்புதம். ஏன்னா பாக்யஸ்தானமாகிய 9ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வந்துடுறாரு. ஏன்னா அவர் தான் பாக்யாதிபதி. இந்த பாக்யாதிபதி 9ஆம் இடத்துக்கே வர்றது ரொம்ப விசேஷம். தந்தையார் ஆதரவாக இருப்பார். தந்தையின் மூலம் இருந்து வந்த மனக்கசப்புகள் அகலும். உடன்பிறப்புகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பதற்கு சில வேலைகளை செய்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். அரசியல்வாதிகளுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி
தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. அதே சமயம் அஷ்டமாதிபதியும் அவர் தான். ஆனால் அஷ்டம ராசியில் அவர் ஆட்சி அமைக்கிறார் அப்படின்னாலும் இந்த சந்திராஷ்டமத்துக்கு உண்டான வேலைகளை அவர் செய்வார். புரியுதா? அதனால் நம்ம கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போது கவனமாக இருக்கணும். புரியுதா? நீங்கள் சாதாரணமாக போயிட்டு இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப இந்த இதிலெல்லாம் சொல்லுவாங்க சமத்து பிள்ளைன்னு, அந்த மாதிரி சமத்தாக ரொம்ப அற்புதமாக ஓட்டின்னு போவீங்க, ஓரமாக நல்ல பிள்ளையா. ஆனால் பின்னாடி வர்றவன் இடிப்பான். புரியுதா? இடிப்பான்னு சொல்ல மாட்டேன், அதுக்காக இடிக்க மாட்டான். இருந்தாலும் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. புரியுதா? அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கிற எடுத்துக்கணுங்க. தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கவனம் வேண்டும். சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கவனம் அவசியம். உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைக்கி எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அமைதியாக திங்க் பண்ணுங்கள். புரியுதா? இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. சந்திராஷ்டமம் இருந்தாலும் சங்கடங்களை சமாளிக்கும் ஒரு ஆற்றல் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலகலப்பான நாள். ஏன்னா களத்திராதிபதி களத்திரஸ்தானத்திலே இருக்கார். அதுவும் ஆட்சி சூப்பர். சந்திர பகவான் அற்புதம். இன்றைக்கி மனசில் கவலைகளே இல்லைங்கிற மாதிரி அப்படியே ரெக்க கட்டி பறப்பீங்க. ரெக்க கட்டி பறக்குதே அண்ணாமலை சைக்கிள்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க, அந்த மாதிரி இன்றைக்கி சும்மா அப்படியே ரெக்க கட்டி பறக்க போகிறீங்க. ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். எதுக்காக நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, சந்தோஷத்தை சந்தோஷமாக நம்ம எடுத்துகிட்டு அதை சந்தோஷமாக இருக்கணும். புரியுதா? எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கீங்களா? ரைட், அதை வச்சுக்கோங்க. இன்றைக்கி கணவன் மனைவி உறவுலாம் இன்றைக்கி ரொம்ப ஜோராக இருக்கும். சந்தோஷமாக வெளியே இடங்களுக்கு போயிட்டு வாங்க. சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி மூத்த வயதை சேர்ந்தவர்கள்லாம் கொஞ்சம் கோவில் அந்த மாதிரிலாம் போயிட்டு வர்றது நல்லது. ஆன்மீக பயணங்கள்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆன்மீக கோயிலுக்கு போயிட்டு வாங்களேன். சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக நடக்கும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு நண்பர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் கணவன் வீட்டாரிடம் அக்கம்பக்கத்தில் உள்ளவரிடம் நல்ல பெயர் பெறுவார்கள். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுதோம் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகிர்வுண ரோகஸ்தானத்தில் பகிர்வுண ரோகாதிபதி 6ஆம் இடத்துல 6ஆம் இடத்து அதிபதி சந்திர பகவான். உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சக நண்பர்கள் சில நேரங்களில் பாசிட்டிவாகவும் பேசுவாங்க, சில சமயம் நெகட்டிவாகவும் பேசுவாங்க. ஸோ நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது ஒவ்வொரு விஷயத்துலையும். ஏன்னா சாதாரணமாக கும்பராசி அன்பர்கள் உஷார் தான், இருந்தாலும் மற்றவங்களை நம்பிடுவீங்க டப்புன்னு. எல்லாருமே அப்படி தான். ஆனால் இந்த கும்பராசி அன்பர்கள் மட்டும் எப்படின்னா கொஞ்சம் விதிவிலக்கு. ஏன்னா வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஏன்னா நீங்கள் உழைக்கிற ஆத்மா, அப்போ எல்லாருமே உழைப்பாங்க நல்ல மாதிரி அப்படின்னு நினைப்பீங்க. அது கூடாது, கவனமாக இருக்கிறது நல்லது. எல்லாருமே நல்லவங்க நினச்சிக்கோங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் கொஞ்சம் மறைமுக எதிர்ப்புகள்லாம் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் பரவாயில்ல, ஆசிட்டிஸ் ஓடின்னு இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரலாம், அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தி ஆகும். இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீன ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே இருக்கார். அற்புதம். ஆன்மீக எண்ணங்கள் தலைவிரித்து ஆடும். அப்படியே சும்மா ஆன்மீகம் வாயை திறந்தாலே நீங்கள் ஆன்மீகம் தான் ஏதாவது ஒரு வகையில் பேசிட்டு இருப்பீங்க. நம்ம மார்ஸ் பக்தியில் நிறைய ஆன்மீக விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துனாலே போகிறோம். இன்றைக்கி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் வேலை பளு குறையும்.
தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் அருமையான தொலைபேசி தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக எண்ணங்கள் கை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் புது பொலிவோடு திகழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகலாம். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுதுவம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.